ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல வெளியான கான் சிட்டி அப்படின்ற ஒரு தரமான மற்றும் தாறுமாறான படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை லைட்டா லக்கி பாஸ்கரோட கதை மாதிரியே இருந்தது. ஆனா இந்த படத்தோட ஸ்கிரிப்டை லக்கி பாஸ்கர் படம் வரதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கொடுத்த இன்டர்வியூஸ்ல எல்லாம் பார்க்க முடிஞ்சது. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு பினான்சியல் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாருங்க. முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாரு. ரெண்டாவது தான் ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீரோ இபி ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அங்க பில்லு கட்டுறதுக்காக மக்கள் வருவாங்க இல்லையா, கரெக்டா டியூ டேட் வரும்போது நம்ம கையில காசு இருக்காது அப்படின்ட்டு டியூ டேட்டுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி, ஒரு 20 நாள் முன்னாடி கையில காசு இருக்கும் போதே கரண்ட் பில்லை கட்டுறதுக்காக இந்த கமர்ஷியல் கரண்ட் எடுத்தவங்க எல்லாம் கொண்டாந்து கட்டுவாங்க. சோ பேமெண்ட் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பேமெண்ட்டை கட்டாம ரொட்டேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ரொட்டேஷன் பண்ணி அதுல வர இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துட்டு பேலன்ஸ் பணத்தை டியூ டேட் முடியறதுக்குள்ள கஸ்டமருக்கு கட்டி விட்டுறலாம் அப்படின்றது தான் இவருடைய பிளானா இருந்துகிட்டு இருக்குது. 100-200ல ஆரம்பிச்ச இந்த ஆட்டம் எங்க கொண்டு போய் இவரை விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஸ்கேம் எல்லாம் ஊருக்குள்ள எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த கதை 2017ல நடக்குதுங்க. கர்நாடகால அமைஞ்சிருக்கிற ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலோட பேரு சரவணா ஹோட்டல். இந்த ஹோட்டலை நம்ம ஹீரோ தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காருங்க. இந்த ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக வந்த ஒரு கஸ்டமர் ஃபுட் நல்லா இருந்தது அப்படின்றாரு. ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு காசை வாங்குறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட தன்னுடைய பையன் இன்னும் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி எழுப்பி விட சொல்றாங்க. அதை பார்த்த இந்த கஸ்டமர், நீங்க தமிழா, எந்த ஊரு, சென்னையா அப்படின்னு கேட்க ஹீரோ சொல்றாரு, ஆமா சார் தமிழ் தான், ஆனா சென்னையில மதுரை அப்படின்றாரு. சென்னையில இருக்கக்கூடிய ஃபேமஸான ஹோட்டலோட பிரான்சைசி தான் இதுவா அப்படின்னு கேட்க, என் பேரு சரவணா, கூட ஹோட்டல் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாரு. பார்த்தா இவங்க ஃபேமிலி போட்டோவை அங்க மாட்டி வச்சிருக்காங்க. அந்த போட்டோல இருக்கிறதெல்லாம் யார் யாரு அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. என் பேரு சரவணா, பக்கத்துல இருக்கிறது என்னுடைய மனைவி மித்ரா, அப்புறம் அவன் தான் என்னுடைய பையன் ஜீவா, இந்த பக்கம் இருக்கிறது என்னுடைய அத்தை, இந்த பக்கம் இருக்கிறது என்னுடைய மச்சான், மச்சானோட பேரு ஜாக்கி, மாமியாரோட பேரு ஜானகி அப்படின்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாருங்க. கஸ்டமர் இந்த குடும்ப போட்டோவை பார்த்துட்டு, பையன் அம்மா மாதிரியே இல்ல சார், உங்கள மாதிரி தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல ஹீரோட மனைவி செம்ம காண்டாய் உள்ள போறாங்க. இதை கவனிச்ச ஹீரோடைய மச்சான், வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இல்லாம ஏன்டா காலங்காத்திலேயே குடும்பத்துக்குள்ள கலவரத்தை கிரியேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. சார் நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா அப்படின்னு ஹீரோ சொல்ல, சாரி சார் அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க. பையன் ஜீவானால நடக்க முடியாது போலங்க. எப்போதுமே வீல் சேர்ல தான் இருந்துட்டு இருப்பான். இப்போ நம்ம ஹீரோ பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பையன் சொல்லுவான், எங்க ஸ்கூல்ல ரன்னிங் காம்படிஷன் நடந்தது, அதுல பிரகாஷ் அப்படின்ற ஒரு பையன் தான் வின் பண்ணான். அதை பார்க்கும்போது எனக்கும் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும் அப்படின்னு இருந்தது. நான் எப்பப்பா இந்த காம்படிஷன்ல எல்லாம் கலந்துப்பேன் அப்படின்னு கேட்க, பையனாலதான் எழுந்து நடக்கவே முடியாது, எப்படி இந்த காம்படிஷன்ல எல்லாம் கலந்துக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாராட்டு இருக்குதுங்க. கவலைப்படாதரா, நீ அடுத்த வருஷம் கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவியாமா அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வராருங்க. பையனை டிராப் பண்ணிட்டு ஹோட்டல்ல நடக்கக்கூடிய அன்றாட வேலைகள் எல்லாத்தையுமே ஒரு பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா பையனை பிக்கப் பண்றதுக்காக போகணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் லேட் பண்ணிட்டாரு. ஜீவா கடுப்பாகிறான், இன்னைக்கு மட்டும் அப்பா வரட்டும், அப்பா கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட பையனை கூட்டிட்டு போறதுக்காக வராரு. வந்து பார்த்தா பையன் ஸ்கூல்ல இல்ல. டீச்சர் கிட்ட பையன் எங்கங்க அப்படின்னு கேட்க, பையனை வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டதா வந்து டீச்சர் சொல்றாங்க. வீட்ல இருந்து வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களா, யார் கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு கேட்க, பையனோட பெரியப்பா அப்படின்றாங்க. பையனுக்கு பெரியப்பாவே கிடையாது, அப்படி இருக்கும்போது யார் கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஸ்கூலுக்கு வருது. இந்த பையனோட அப்பா அம்மா பாட்டி மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சியில இருக்காங்க. ஸ்கூல்ல வேலை பார்க்கிறவரு இவங்களை பார்த்துட்டு கன்னடத்துல வந்து பேசுறாரு. இவங்க தமிழ்ல பேசுறாங்க. தமிழா நீங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா, தினமும் ஸ்கூலுக்கு லேட்டா வந்து தான் பையனை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்களா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோ சொல்றாரு, தப்பு என் மேலதான் சார், நான் தான் லேட்டா வந்துட்டேன், இப்ப பையனை காணோம், என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்க, சரி வாங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் ரூம்ல போய் செக் பண்ணி பார்த்தா ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஜீவாவை அங்கிருந்து கூட்டிட்டு போற மாதிரியான ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்குதுங்க. அது யாரு என்ன அப்படின்றத ஜூம் பண்ணி பாக்குறாங்க. பயங்கர ஷாக்கா வராங்க. இவங்க பையனை கிட்னாப் பண்ணிட்டு போன நபர் யாரு என்ன அப்படின்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. பட் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற கதையை ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த கதை 2010க்கு போது ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு குடும்பமா இருந்துகிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப இவங்க ஒரு குடும்பமா இல்ல, தனித்தனியா ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண சுந்தரம் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவரு கொஞ்சம் வடப்பான போலீஸ் ஆபீசர். இவர்கிட்ட 2 கப்பிள்ஸ் மாட்டிக்கிறாங்க. அவங்க என்ன தப்பு செஞ்சு மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, சீட்டு நடத்துறேன் அப்படின்னு சீட்டு மோசடி பண்ணி இருந்திருக்காங்க. ஸ்டேஷன்ல வச்சு பாரபட்சமே பார்க்காம இவங்க 2 பேர்த்தையும் பொளந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவர் போயிட்டு என்ன கேஸ் அப்படின்றாரு. மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க மாட்டி இருந்திருக்கவே கூடாதுடா, அவசரப்பட்டு எங்க கிட்ட இப்படி மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லத்திய எண்ணெயில நினைச்சு போட்டு உரின்னு உரிச்சிடுறாருங்க. இப்ப மீடியா முன்னாடி இவங்க 2 பேர்த்த நிப்பாட்டுறாங்க. இவங்க ஏமாத்தின பணத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஆனா கை கால்ல எல்லாம் கட்டு போட்டு இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு மீடியாக்காரங்க கேட்க, நேற்று குளிக்கும் போது பாத்ரூமோட வலிக்கி விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த கல்யாண சுந்தரம் அப்படின்ற போலீஸ் ஆபீசர் எந்த அளவுக்கு வடப்பான
ஆனவர் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா சுதா இல்லம் அப்படின்ற ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுல தான் கைஸ் நம்ம ஹீரோ வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா பேங்க் நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இருக்காங்க. அது என்ன நோட்டீஸ்னு பார்த்தா இவர் ப்ராப்பரா ஹோம் லோனை கட்டல போலங்க. அதனால பேங்க்ல இருந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருந்திருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அந்த இஎம்ஐ வசூலிக்கிறதுக்காக பேங்க்ல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காரு. போன் பண்ணா போனை கட் பண்ணி விடுறாரு. வெளியில பார்த்தா வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்குது. ஆனா ஹீரோ வீட்டுக்குள்ள தாங்க இருப்பாரு. மெயின் டோர் வழியா வெளியில வரமாட்டாரு. பேக் டோர் வழியா காம்பவுண்ட் ஏறி குதிச்சு வந்துட்டும் போயிட்டு இருந்துட்டு இருப்பாருங்க. ரெகுலரா சிட்டியனா கடையில தான் போயிட்டு சாப்பிடுவாருங்க. வழக்கம் போல இவர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு ப்ளூ கலர் கார்ல ஒரு நபர் வருவாருங்க. அவரு நம்ம ஹீரோவோட ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. இப்போ இவர் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல பை அண்ட் செல் சிக்னல்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, பேமெண்ட்டை வாங்கிட்டு அந்த கம்பெனில இவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. மாத சம்பளத்துக்கு தான் வேலை செய்யறாரு போல. மாதம் முழுக்க இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டதற்கான செட்டில்மெண்ட்டை இன்னைக்கு கொடுக்குறாருங்க. அப்ப பக்கத்துல ஒரு கஸ்டமர் பில் பே பண்றதுக்காக வருவாரு. அவரோட பர்ஸ்ல நிறைய பணம் இருக்கிறத கவனிச்சுட்டு இந்த சிட்டியனா கிட்ட பேசுற மாதிரியே இவர் பேசுறாருங்க. இந்த மாதிரி குயிக் மணி அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. அதுல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நாளைக்கே பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த கஸ்டமர் அதுல நம்பிக்கை இல்ல அப்படின்ட்டு போயிடுறாரு. சிட்டியனா திட்டுறாரு. இங்க வர கஸ்டமர் கிட்ட பாலிடிக்ஸ் அண்ட் பிசினஸ் பேசக்கூடாதுன்னு போர்டே வச்சிருக்கேன் பாக்கலையா அப்படின்னு கேட்க, நான் ஒன்னும் கஸ்டமர்கிட்ட பேசலையே உங்ககிட்ட தானே பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட டேபிள்ல போய் உட்கார்றாருங்க. ஹீரோ கேட்கிறாரு, என்னடா கஸ்டமர் யாராவது கிடைச்சாங்களா அப்படின்னு கேட்க, இல்லடா யாருமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. சரி அத்தை விடு, உன்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா ஹீரோ இல்ல அப்படின்றாரு. ஃப்ரீயா விட்றா, எல்லா ப்ராப்ளமும் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இவர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காருங்க. நம்ம ஹீரோ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல தாங்க, அதுவும் டிஎன்இபில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இபி ஆபீஸ்க்கு வெளியில மக்கள் அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருக்காங்க. எதற்காக அப்படின்னா பில் பே பண்றதுக்காக. 2010 காலகட்டம் எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்றது பெருசா வளர்ச்சி அடையாத காலகட்டம் கரெக்டா. அதனால மக்கள் எல்லாருமே இபி ஆபீஸ்க்கு தான் வந்து பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. பில் கட்டுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஒன்னு ஃபைனை போடுவாங்க, இல்லாட்டி ஃபியூஸை பிடிங்கிருவாங்க. அது நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காகவே மக்கள் எல்லாருமே முந்தி அடிச்சுக்கிட்டு வந்து பில் பே பண்றத வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 20 பேர் வேலை பார்க்க வேண்டிய இடத்துல வெறும் 3 பேர் இருந்தா அந்த கூட்டத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் இல்லையா. அந்த நிலையில தான் இந்த இபி ஆபீஸ் ஒர்க் ஆயிட்டு இருக்குதுங்க. பில் பேமெண்ட் வாங்குறதுக்காக ஹீரோவும் கணேசனா இருப்பாங்க. கஸ்டமர்ஸோட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்காக கோபி அப்படின்ற ஒரு அதிகாரி இருப்பாருங்க. மொத்தமாவே 3 பேர் தான் இந்த ஆபீஸ்ல இருப்பாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஹீரோ கம்ப்யூட்டர் முன்னாடி போய் நிக்கிறாருங்க. அப்ப கணேசனா பாத்தீங்கன்னா என்னோட ஒய்ஃபுக்கு ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன், நான் ஜஸ்ட் போயிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மட்டும் பாத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அப்படியே கூட்டத்தை பாக்குறாரு. தலைவலியே வந்துடும் போல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பில்ஸ் எல்லாம் இவர் கலெக்ட் பண்ணி கம்ப்யூட்டர்ல என்ட்ரி போட ஆரம்பிக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட கதையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனோட பேரு மித்ராங்க. நம்ம ஹீரோன் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்காக வந்திருக்காங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, நீங்களும் உங்க குழந்தையும் இப்ப சேஃபா இருக்கீங்க, இந்த மாதிரி டைம்ல இன்னும் பத்திரமா இருக்கணும், உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட வரலையா அப்படின்னு கேட்க மித்ரா அப்படியே பாக்குறாங்க. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் புரியுது. மித்ரா வந்து ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல. மித்ரா கர்ப்பமானதுக்கு அப்புறம் அவன் கலட்டி விட்டுட்டு போயிட்டான் போல. இப்போ இவங்க தனியா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆட்டோல ஹீரோயின் வீட்டுக்கு வந்து இறங்கினா வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் வெளியில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. யார் நீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அந்த வீட்டோட ஓனர் உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அந்த ஓனர் மூலமா தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது ஹீரோயின் ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ரைட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு புரோக்கிங் கம்பெனி மூலமா இவங்க இந்த வீட்டுக்கு லீஸுக்கு குடி வந்திருக்காங்க. அதனால மாசம் மாசம் வாடகை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வித்து 3 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டி இருந்திருக்காங்க. சில வருஷத்துக்கு அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த கம்பெனி ஹவுஸ் ஓனர் கிட்ட என்ன மாதிரியான டீல் போட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, உங்க டெனன்ட்டை நீங்க தேடி போக தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இந்த வீட்டுல டெனன்ட்டை தங்க வச்சு நீங்க எதிர்பார்க்கிற வாடகை விட கொஞ்சம் ஜாஸ்தி வாங்கி எங்களோட கமிஷனையும் டெனன்ட் கிட்ட இருந்து எடுத்துப்போம், உங்க கிட்ட இருந்து நாங்க வாங்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டியை நாங்களே கண்ணும் கருத்துமா மெயின்டைன் பண்ணிப்போம். வாடகை தேதிக்கு உங்களுக்கு வாடகை வந்துடும். சப்போஸ் டெனன்ட் டிலே பண்ணா கூட நாங்க பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஹீரோயின் குடி வந்து 2 மாசம் ஆகியுமே வாடகை வரவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தான் தெரிய வந்திருக்குது அது ஒரு ஃபேக் கம்பெனி. இந்த ஓனரை நம்ப வச்சு ஏமாத்தி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓனருக்கு இதனால ஏதாவது லாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லாஸ் நம்ம ஹீரோனுக்கு தான். ஏன்னா இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு போய் வித்து பணமா கட்டிட்டாங்களே. இந்த பணத்தை லவுட்டிட்டு அவனுங்க எஸ் ஆயிட்டானுங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வேற ஒரு டெனன்ட்டை பார்த்துட்டு நீ காலி பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியே அனுப்பிச்சிடுறாருங்க. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் கேரளால இருக்கக்கூடிய ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்காங்க. இப்பதான் இவங்க வெளி உலகத்துக்கே வந்திருக்காங்க. வந்த இடத்துல மோசம் போயிட்டாங்க. இனி எங்க போறதுன்னு வேற தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன், நாளைக்கு வேற ஒரு இடம் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணை பார்த்தாலே பாவமா இருக்குதே, இந்த நிலைமையில இந்த பொண்ணு எங்க போகும், உன் பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் தங்கிக்குமா அப்படின்னு ஹெல்ப் பண்ணாம ஒரு நாள் மட்டும் தான் தங்கறதுக்கு அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா ஜானகி மற்றும் ஜாக்கியோட கதையை நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஜானகியோட பையன் தான் கைஸ் ஜாக்கி. நம்ம ஜானகி அம்மாக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த டாக்டர் ஜானகி அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஜானகி அம்மாவோட பிரெயின்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, உடனடியாக சர்ஜரி பண்ணா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்றாரு. இவர் சொல்றது எதுவுமே உங்களுக்கு புரியல. ஜாக்கி கேட்கிறாரு, சர்ஜரி பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்ட்டு. பண்ண முடியும், ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்களா, 7 ல இருந்து 8 லட்சம் ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்ல ரொம்ப வேதனையோட அந்த இடத்தை விட்டு இவங்க கிளம்புறாங்க. வாழ்ந்து கெட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு குடும்பம் தான் பாத்தீங்கன்னா ஜாக்கியோட குடும்பங்க. ஜாக்கியோட அப்பா பாத்தீங்கன்னா சினிமால ஸ்டண்ட் மாஸ்டரா இருந்திருக்காரு. அவரோட பேரு ராம்போ செல்வராஜுங்க. ராம்போ ட்ரஸ்ட் அப்படின்ற பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு நல்லதெல்லாம் பண்ணி இருந்திருக்காருங்க. இவங்க அப்பானால வாழ்ந்தவங்க அதிகம்.
வரைக்கும் அவங்க அப்பா இறந்துட்டாருங்க. இப்போ இவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு யாருமே இல்லாத ஒரு வேதனையில தான் கைஸ் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜாக்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படின்ற கனவோட இருக்கிற ஒரு ஆள் தாங்க இவரு. ஆனா அம்மாக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அம்மாவை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. தன்னுடைய நண்பன் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருக்காருங்க இவரை வச்சு படம் பண்றதுக்காக. அவர்கிட்ட இவர் போய் சொல்றாரு, இந்த ஒரு நிலையில என்னால படம் நடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், என்னால ஃபண்டும் திரட்ட முடியாது, அதனால நீ வேற யாராவது வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, என்னடா இப்படி சொல்லிட்ட, வச்சு படம் பண்ணா உன்னைய தான் வச்சு படம் பண்ணுவேன், நீ உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வா, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஜாக்கி தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு, அப்பா உயிரோட இருந்த டைம்ல நிறைய பேருக்கு நல்லது பண்ணாரு, இப்ப நீ செத்துருவ அப்படின்னு சொல்லி எல்லோருக்கிட்டையும் நான் போய் உதவி கேட்கிறேமா, யாருமே உதவி செய்ய மாட்டேன்றாங்க, அப்பா நல்லது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தாமா அழிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஃபீல் பண்றாருங்க. அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு ஒண்ணு பண்ணாலே நாளைக்கு மறக்கக்கூடிய உலகண்டா இது, என்ன பண்ண முடியும் விடு அப்படின்ட்டு அழுவாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவோட கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இபி ஆபீஸ்ல வழக்கம் போல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த டைம்ல ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட இருந்து கால் வருங்க. இவங்க ரெண்டு பேரோட லவ் மேட்டர் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சான். அப்பா உடனடியே உன்னை பார்க்கணும், உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. சோ நாங்க அங்கதான் வந்துகிட்டு இருக்கோம், நீ வீட்டுல இரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. ஹீரோவோட வீடு தான் பேச்சுலர் வீடு மாதிரி இருக்குமே, உடனடியா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புடிச்சு வீட்டுக்கு போறாருங்க. போய் வீட் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லா பீர் பாட்டில்ஸா இருந்துட்டு இருக்குது. உடனடியா அந்த பீர் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு அந்த வீட்டை ஃபுல்லா மாப் போட்டு பக்காவா கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுறாரு பாருங்க. அந்த நேரம் பார்த்து கேர்ள் ஃபிரெண்டோட ஃபேமிலி வீட்டுக்கு வராங்க. ஹீரோ போயிட்டு டீ போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் ஐஸ் வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணிடுவாங்க பாருங்க. பார்த்தா உள்ள ஃபுல்லா பீர் பாட்டில்ஸ். அதை ஏண்டி ஓபன் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்துக்கிட்டு இருப்பாரு. பட்டுன்னு அவங்களே க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஹீரோ கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா கிட்ட பேசுறாருங்க. கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேனா இருந்துட்டு இருக்காரு. ஈவன் தான் அவர் வந்து கோடியில பொருளக்கூடிய ஒரு ஆளா தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. ஹீரோ கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாரு, நல்ல பையன், சொந்த வீடு இருக்கு அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் அவர் கன்சிடரே பண்ணி இருந்திருக்காரு. ஹீரோ சொல்றாரு, எனக்கு இந்த ஜாப்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, கூடி சீக்கிரம் நான் முதல் போட்டு ஒரு தொழிலதிபர் ஆயிருவேன் அப்படின்னு கொஞ்சம் பாசிட்டிவா பேசிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து இந்த கடங்காரன் வீட்டுக்கு வந்துடுறான். எப்போ வந்தாலும் வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்கும் இல்லையா, இந்த வாட்டி ஓபன்ல இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில நின்று சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அவன் சத்தம் போடுறதெல்லாம் இந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு கேக்குது. ஹீரோ சொல்றாரு, ரொம்ப வருஷமா நான் இஎம்ஐ கட்டிட்டே இருக்கேன், ஆனா பிரின்சிபல் குறைஞ்ச பாடே இல்ல, இதுக்கு மேல என்னால கட்ட முடியாது, நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடு, என்னவோ பண்ணு, நாளைக்கு நான் மறுபடியும் வருவேன், ஒழுங்கா டியூ கட்டு, இல்லாட்டி நடக்கிறதே வேற அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, கேர்ள் ஃபிரெண்டோட அப்பா அம்மா ரொம்ப கோவத்தோட இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்பவும் கேர்ள் ஃபிரெண்ட் இவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணும் போதே இவனை ஏமாத்திட்டு இருக்கான், உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்னு அப்பா திட்டுறாருங்க. ஹீரோ அந்த வீட்டு முன்னாடி நின்று யோசனை பண்றாருங்க. ஹீரோட அம்மா உயிரோட இருந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா லோன் வாங்கி இந்த வீட்டை கட்டி இருந்திருக்காங்க. இவ்வளவு கடன் வாங்கி இந்த வீட்டை கட்டணுமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நம்ம தங்கறதுக்குன்னு ஒரு நிரந்தரமான இடம் இல்லாம வாடகை வீட்டுல மாறி மாறி போய் ஸ்டே பண்றதுக்கு நம்ம சொந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லயே இருக்கலாம் இல்லையா, அதுக்கு கடன் வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லி இருந்திருப்பாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா இந்த வீட்டுக்கு லோனுன்னு வாங்கின கடன் பாத்தீங்கன்னா இவருக்கு வர சம்பளத்தை விட ஜாஸ்தியா இருக்கிறதுனால இவரால பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியலங்க, தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த 3 பேரோட கதையுமே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட கதையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல இபி ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாருங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதற்கான காரணமே உன்னோட அம்மாவோட வளர்ப்பு தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த நேரம் பார்த்து கணேசனா கிட்ட ஒருத்தர் வந்து, ஹீரோக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுக்க சொல்லி போன் பண்ணிருந்தீங்களே, உங்க அக்கௌண்ட்ல இருந்து கொடுத்துறவா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எப்படா சொன்னேன் அப்படின்னு கணேசனா பாக்குறாரு. அப்பதான் தெரிய வருது, நம்ம ஹீரோ கணேசனா வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி பேசி இருந்திருக்காருங்க. இப்பதான்டா உன்னை பத்தி புகழ்ந்த, அதுக்குள்ளேயே வாடா அப்படின்ற மாதிரி திட்டுவாருங்க. நம்ம ஹீரோக்கு அரசியல்வாதியோட பையன் ஒருத்தர் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருப்பாருங்க. அவங்க ஹார்பர்ல இந்த பெரிய பெரிய கண்டெய்னர்லாம் மூவ் பண்ணக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட, எனக்கு ஏதாவது உங்க அப்பா கிட்ட பேசி வேலை வாங்கி கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. எங்க அப்பா பார்க்க தாண்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், எங்க அப்பா எல்லாம் ரொம்ப மோசமான ஆளு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க கார்ல அந்த இடத்துல இருந்து கிளம்புவாங்க. ரித்து அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ஏறுவா. ரித்துவும் ஹீரோட ஃப்ரெண்டும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல, வெளியில போலாம் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருப்பாங்க. இல்ல நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கும் போது, அப்ப ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா பணம் எடுத்து ஹீரோட பாக்கெட்ல வைப்பாரு. இந்த மாசம் செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்ட்டு, நீயும் எவ்வளவு தாண்டா கொடுப்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. முடியுது கொடுக்குறேன் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுத்துறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஜாக்கி என்ன பண்றாருன்னா, அம்மாவோட மருத்துவ செலவுக்காக இன்டர்நெட்ல மக்கள் கிட்ட பணம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு Facebookல போஸ்ட் ஒன்னு போட்டு அதுல அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் போட்டு விட்டுறாருங்க. அம்மாவோட உயிரை காப்பாற்றணும், அதுக்கு பணம் வேணும், உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்றாரு. அது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு அவருக்கு தெரியல, பட் ட்ரை பண்றாரு. அங்க கட் பண்ணா கல்யாண சுந்தரம் அப்படின்ற இந்த வெடப்பான போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. இவர் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே இந்த லத்தி சார்ஜ் பண்றத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காருங்க. நிறைய பேர் இவர் தேவையில்லாம அடிக்கிறாரு, கை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சில பேர் இவர் இந்த மாதிரி எல்லாம் அடிக்கிறதுனால தான் கொஞ்சம் திருந்தி என் பையன் எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கான், இல்லாட்டி தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வழக்கம் போல சிட்டியண்ணா கடைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக போறாருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும் போது சிட்டியண்ணா ஒரு 12 கடையோட இபி பில்கான கார்டையும் பணத்தையும் கொடுக்குறாருங்க. பணத்தை கட்டியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்னா இன்னும் டியூ டேட்டுக்கு 20 நாள் இருக்குது, இப்பவே ஏன் அவசரம் அப்படின்னு கேட்கும்
இருக்கும்போது 20 நாள் கழிச்சு கையில காசே இருக்காதுப்பா, காசு இருக்கும்போதே கட்டிடலாம்னா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் வாங்கிட்டு இபி ஆபீஸ்க்கு போறாருங்க. லைன்ல நின்று ஒவ்வொருத்தங்களா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இஎம்ஐ வசூலிக்கிறவரு இஎம்ஐ எங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. வெளியில வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க, கையில காசு இல்ல. அப்பதான் யோசனை பண்றாரு, காலையில சிட்ட நான் கொடுத்திருந்தார் இல்லையா 12 கடையோட இபி பில்லு, கமர்ஷியல் பில்டிங் அப்படின்றதுனால இபி பில் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியா தான் கைஸ் வரும், அதனால பேமெண்ட்டும் அதுல நிறைய இருக்குது. 12 கடையோட இபி பில் கேஷை எடுத்துட்டு வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய அந்த இஎம்ஐ ஏஜென்ட் கிட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துறாருங்க. அந்த மேனுவல் லெட்ஜர்ல பாத்தீங்கன்னா இந்த 12 கடையோட பில்லும் வந்து பே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெய்டுன்னு எழுதி வச்சிடறாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனோட கதையை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல போய் தங்கி 3 லட்சம் ரூபாய் ஏமாந்தாங்க இல்லையா, அதே டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பேர்ல இல்லாத ஒரு கம்பெனியை இருக்கிறதா உருவாக்குறாங்க. அதுவும் 1998ல இருந்தே சர்வீஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி விசிட்டிங் கார்டை அடிச்சுட்டு ஒரு ஹவுஸ் ஓனரை மீட் பண்றதுக்காக போறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட உங்களுக்கு சொந்தமான அந்த 3 BHK வீடை வந்துட்டு நாங்க ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கிறோம், நாங்களே டெனண்ட்டை பார்த்து அந்த வீட்டில் தங்க வச்சு வாடகையும் வசூலிச்சு உங்ககிட்ட மாசம் கரெக்டா கொடுப்போம், அது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டிஸும் பத்திரமா பார்த்துப்போம். இதன் மூலமா ஹவுஸ் ஓனர்ஸோட டென்ஷன் அப்படின்றது குறையுது. சப்போஸ் வெளிநாட்டுல ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பக்கத்துல இருந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்க பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இதுக்கு நீங்க எந்த ஒரு கமிஷனும் பே பண்ண தேவையில்ல, எங்களுக்கு வர வேண்டிய கமிஷனை நாங்க டெனண்ட் கிட்ட இருந்தே வாங்கிப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு டெனண்ட்டை வீட்டுல தங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அவங்க மாசம் உங்களுக்கு 10,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற மார்க்கெட் வேல்யூ 15,000 ரூபாய். ஒரு அக்ரிமெண்ட்ல சைனை போட்டு எங்க கிட்ட ப்ராப்பர்ட்டியை ஒப்படைச்சிங்க அப்படின்னா நாங்க ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல இம்ப்ரெஸ் ஆன ஹவுஸ் ஓனரும் சரி ஓகேமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு, சென்னையிலயா அப்படின்ற மாதிரி கேட்க, சென்னைன்னு சொன்னோம்னா இவங்க நேரடியா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு திருச்சி அப்படின்னு போய் சொல்லிடுறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஜாக்கி காலங்காத்தால எழுந்திருக்கிறாருங்க. போனை பார்த்தா 1000 ரூபாய் கிரெடிட்டட், 500 ரூபாய் கிரெடிட்டர், 10,000 ரூபாய் கிரெடிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெசேஜஸ் வந்திருக்குங்க. நம்ம ஜாக்கி தன்னுடைய அம்மாவோட மருத்துவ செலவுக்காக சோஷியல் மீடியால ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, சோ நிறைய பேர் பாவப்பட்டு பணம் அனுப்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ராத்திரி நம்ம ஹீரோ சிட்டியனா கடைக்கு போறாருங்க. சிட்டியனா கடையில இருக்கக்கூடிய ரெசிப்ட் கொடுக்குற அந்த பில்லிங் மிஷின் ஒழுங்கா வேலை செய்யாது. அது என்ன ஏதுன்னு பார்த்து பேப்பர்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒழுங்கா வேலை செய்யும். அப்ப நம்ம ஹீரோ அந்த இபி புக்கை கையில கொடுக்குறாருங்க. அதை திறந்து பார்த்த சிட்டியனா ரெசிப்ட் எங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது வந்து இன்னைக்கு இபி ஆபீஸ்ல பிரிண்டர் சரியா வேலை செய்யல, அதனாலதான் மேனுவலா நான் பெய்டுன்னு எழுதி கொடுத்துருக்கேன் அப்படிங்கும் போது அப்படியா சரி ஓகேப்பா நீ எழுதி கொடுத்துட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வாங்கி வச்சுக்கிறாருங்க. எதுவுமே கேட்கவே இல்ல. இந்த பிரிண்டரை வச்சு இபி ஆபீஸ்ல ஏதாவது கோல்மால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கு இந்த பிரிண்டிங் மிஷின் எப்படி வேலை செய்யுது, இந்த பிரிண்டிங் மிஷினை எப்படி நம்ம ஜாம் பண்ண முடியும், மறுபடியும் வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் தியரிட்டிக்கலா ஒரு புக்ல இவர் படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட் பால் வாங்குறாருங்க. அந்த மேக்னெட் பாலை மேக்னெட் மூலமாவே கேட்ச் பண்றதுக்கு ஒரு கீ செயினையும் ஒரு கையில வச்சிருக்காருங்க. அந்த கீ செயினை அந்த மேக்னெட் பால் கிட்ட போகும்போது அது கரெக்டா கேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்றாரு அப்படின்னு இப்போதைக்கு டீடைலா தெரியல. அங்க கட் பண்ணா ஹீரோனோட கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோன் ஒரு ஆபீஸ் செட்டப் ஒன்னு பண்ணி வச்சிருக்காங்க. அங்க ஒரு கிளைண்ட் வராரு. அந்த கிளைண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு ஓனர் கிட்ட பேசி அக்ரிமெண்ட் போட்டு வந்தாங்களே அந்த வீட்டை லீஸுக்கு பேசுறாங்க. அந்த கிளைண்ட்டும் பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து டேபிள் மேல வைக்கிறாருங்க. எண்ணி பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு அப்படின்னு பணத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த ஹவுஸ் ஓனரோட வீட்லயும் இந்த கிளைண்ட்டை தங்க வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் இந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஹீரோயின் ஓட போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தாங்க இல்ல. ஹீரோயின் கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு. அது என்னன்றதை நம்ம போக போக பார்க்கலாம். அங்க கட் பண்ணா ஜாக்கியோட கதைக்கு வருவோம். அவருக்கு சோஷியல் மீடியா மூலமா அம்மாக்கு சர்ஜரி பண்ற அளவுக்கு பணம் சேர்ந்துருச்சுங்க. அந்த பணத்தை எடுத்துட்டு நேரா டாக்டரை மீட் பண்றதுக்காக போறாங்க. தக்காளி அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த டாக்டர் ஒரு டுபாக்கூர் டாக்டருங்க. ஜாக்கியோட அம்மாக்கு அப்படி ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இவரு தான் தெரியாதனமா அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு மேல இருக்கக்கூடிய உண்மையான டாக்டர் இவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்ல, ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாருங்க. இவரும் ஏதாவது ஒன்னு சொல்லி சமாளிச்சாகணுமே. உடனே ஜாக்கி கிட்ட உங்க அம்மாவோட உடம்புல ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்குது, உங்க அம்மாவோட உடம்புல இருந்த ப்ராப்ளம் அதுவாவே கரைஞ்சு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இனி சர்ஜரிக்கு அவசியமே கிடையாது, உன்னோட அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப ஜாக்கியும் ஜாக்கியோட அம்மாவும் வீட்டுக்கு போறாங்க. சரி சோஷியல் மீடியால இவங்க ஃபண்ட் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்றாருங்க. ஆனா இவரோட அம்மா சொல்றாங்க எதுக்கு திருப்பி கொடுக்கணும், நான் சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. ஏமா இப்படி பண்ற, நாம ஏமா 4 பேர்த்த ஏமாத்தணும், திருப்பி கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா சொல்றாங்க நம்ம ஒன்னும் யாரையும் ஏமாத்த போறது கிடையாது, அப்பா எவ்வளவு பேருக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு, ஆனா நமக்கு எதுவும் நல்லது நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, நேரடியா உங்க அப்பா வந்து உதவி செய்யலனாலும் அவர் பண்ண நல்லது இந்த மாதிரியான வழியெல்லாம் நமக்கு வந்து சேருது, இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போன் கால் வருது. கூட
நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கியோட அம்மா பேசுறாங்க. ஜானகி அப்படின்ற பேஷண்ட்டுக்கு இன்னும் நிலைமை கிரிட்டிக்கலா இருந்துகிட்டு இருக்குது, அவங்களுக்கு இன்னும் பண தேவை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல போன்ல பேசுறவரு நான் 10,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சு வைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போன்ல பேசுறவங்க சொல்றாங்க. தொடர்ந்து இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு பணம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்குதுங்க. ஜானகி என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பணம் நமக்கு சேர்ந்துருச்சா இல்லையான்னு அனுப்புறவங்களுக்கு தெரியாது இல்லையா, அவங்க பாட்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கட்டும், ஒரு பெரிய அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போதும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்பாவோட ரேம்போ ட்ரஸ்ட்ல இந்த பணத்தை போட்டு வச்சு கொஞ்சமா சில பேருக்கு உதவி செய்யலாம், மொத்த அமௌண்ட் வச்சு நீ படம் எடுக்கணும், படத்துல நடிக்கணும்னு சொன்னல, அதற்கான வேலைகளை தொடங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஜாக்கி பாத்தீங்கன்னா நான் உழைச்சு நேர்மையா தான் மேல வருவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா புடிச்சு திட்டி விட்டுருவாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோவோட கதைக்கு வருவோம். ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, சிட்டியன கடைக்கு ஒரு ஃப்ரெண்டு சாப்பிடறதுக்காக வருவார் இல்லையா, இன்வெஸ்டர்ஸ் யாருமே கிடைக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட ஹீரோ கேட்கிறாரு, நீ என்ன வேலை பாக்குற, இன்வெஸ்டர்ஸ் சப்போஸ் வந்தாங்கன்னா நீ என்ன பண்ணி கொடுப்பா உங்களுக்கு அப்படின்னு கேட்க, அப்பதான் ஃப்ரெண்டு அவரோட ஒர்க்கை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றாருங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாழ்ந்தவங்களை விட வீழ்ந்தவங்க ரொம்ப ஜாஸ்தி. அதற்கான காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நாலேஜும் ஸ்கில்லும் இல்லாம உள்ள என்ட்ரானா தலையில துண்டை போட்டுக்கிட்டு தான் வெளியில வரணும். ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை எப்படி இழக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை நான் சொல்றேன். ஒருத்தனுக்கு கார் ஓட்ட தெரியும், சூப்பரா கார் ஓட்டுவான்னு வச்சுக்கோங்க. அவன் கிட்ட சாவியை கொடுத்து இந்த கோயம்புத்தூரை ஃபுல்லா இன்னைக்கு சுத்திட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் டிராபிக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப மோசமான ரோடா இருந்தாலும் சரி, அவனுக்கு கார் ஓட்ட நல்லாவே தெரியும். அதனால ப்ராப்பரா ஓட்டிட்டு கோயம்புத்தூரை சுத்திட்டு திரும்ப வந்துருவான். இப்ப இன்னொருத்தனை கூப்பிடுவோம், அவனுக்கு கார் ஓட்டவே தெரியாது, காரை அவன் வீடியோ கேம்ல மட்டும் தான் ஓட்டியிருக்கான், கார் ஓட்டுறத கண்ணால பார்த்திருக்கான். அதை தாண்டி அவன் பிராக்டிகலா காரை எடுத்து ஓட்டியிருக்கானா அப்படின்னா கிடையவே கிடையாது. அவன் கிட்ட கார் சாவியை கொடுத்து கோயம்புத்தூரை சுத்தி வாடா அப்படின்னு சொன்னா இந்த தெருவை கூட தாண்ட மாட்டான், எங்கேயாவது முட்டை வச்சிருவான். அதை மீறி லக்ல அவன் கரெக்டா ஓட்டிட்டா கூட ஒரு நாள் முழுக்க அவனோட லக் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல தடுமாறி முட்டை வைக்க தான் செய்வான், ஆக்சிடென்ட் ஆகத்தான் செய்யும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்ல நடக்கக்கூடிய பெரிய சம்பவமே. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி எதையுமே புரிஞ்சுக்காம பணத்தை கொண்டு போய் உள்ள போட்டு இழக்கிறது கார் ஓட்ட தெரியாம கார் ஓட்டுற மாதிரி. ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களும் சில சமயங்கள்ல பணத்தை இழக்கிறது உண்டு. நல்லா கார் ஓட்ட தெரிஞ்சவங்க கூட சில சமயங்கள்ல ஆக்சிடென்ட் பண்றது இருக்குது இல்லையா, அந்த மாதிரி. இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி பணத்தை இழக்கிறாங்க அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த ஸ்டோரிக்கு வருவோம். எல்லாருனாலையும் ஸ்டாக் மார்க்கெட்ல முழு நேரமும் உட்கார்ந்து ஏறுதா இறங்குதான்னு பார்த்துட்டு இருக்க முடியாது. எல்லாருக்கும் அவனுக்குன்னு ஒரு வேலை இருக்கும், கரெக்டா? அதே சமயம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸுக்கெல்லாம் அவங்களோட பணத்தை பெருசாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல டைரக்டா உள்ள போய் ட்ரேடிங் எல்லாம் பண்ணி பணத்தை டபுள் ஆக்குற அளவுக்கு டைமும் இருக்காது, நாலேஜும் இருக்குமான்னு தெரியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு, இந்த ஷேர் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எப்போ மேலே ஏறும் எப்போ கீழே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்குனே ஒரு டீமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு ஃபீஸை பே பண்ணிட்டு ஒரு கேபிட்டல் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. நீங்க ட்ரேட் பண்ணிட்டு அதுல வர ப்ராஃபிட்டை எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லைன்னா மொத்த கேபிட்டல் அமௌண்ட்டையும் அவங்க கிட்ட கொடுத்து ட்ரேடிங்ல சம் பெர்சன்டேஜை நீங்க வச்சுக்கோங்க, பேலன்ஸ் ப்ராஃபிட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு இந்த மாதிரி டிஃபரெண்டான கிளைண்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்பெனில தான் ஹீரோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த கம்பெனில வேலை பார்க்குற மற்ற ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கே தெரியாம அவங்களுடைய சொந்த பணத்தையும் போட்டு ட்ரேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து இல்லீகல் தான். ஏன்னா கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடிங் செட்டப் ரெடி பண்றதுக்கு நிறைய செலவு பண்ணிருக்கும். அதை கிளைண்ட்ஸ் கிட்ட ஃபீஸாவும் பெர்சன்டேஜாவும் வாங்கிக்கும். பட் அங்க வேலை பார்க்குறவங்களே கம்பெனிக்கு தெரியாம அவங்க சொந்த பணத்தை போட்டு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கம்பெனிக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையாகும். ஆனா கம்பெனிக்கு தெரியாம அங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னால ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்க முடியும், உன்னால ப்ராஃபிட் பண்ண தர முடியுமா அப்படின்னு கேட்க, என் கம்பெனிக்கு தெரியாம நான் கம்பெனிக்குள்ள ட்ரேட் பண்ணி என்னால ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஆனா பெரிய ரிட்டர்ன்ஸ்க்கு ஆசைப்பட்டோம்னா ஒரே நாள்ல எல்லாம் நக்கிட்டு போயிடும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் பார்த்தோம்னா நம்மளால கண்டிப்பா நம்மளோட கேபிட்டலை கெயின் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. மாசம் நம்ம போட்ட பணத்துல இருந்து ஒரு 60% ரிட்டர்ன் வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இறங்கணும்னா கண்டிப்பா நம்மளால டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ட்ரேட் பண்றதுக்கு ஒரு கேபிட்டல் அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா, அதாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை இபி ஆபீஸ்ல இருந்து அடிக்கலான்னு பிளான் பண்றாருங்க. என்ன பண்ணுவாருன்னா, இபி பில் கட்டுறதுக்காக நிறைய பேர் வருவாங்க இல்லையா, அப்ப இவர் இந்த இபி பில்ல கட்ட மாட்டாரு. இவர் ஒரு மேக்னெட்டிக் குண்டு ஒன்று ரெடி பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, அந்த குண்டை அந்த பிரிண்டரோட ஹோலுக்குள்ள போட்டுருவாருங்க. அந்த குண்டு என்ன பண்ணுதுன்னா அந்த பிரிண்டரை ஜாம் பண்ணி விட்டுருது. சோ கம்ப்யூட்டர்ல இருந்து பிரிண்ட் கொடுத்தா ரெசிப்ட் பிரிண்ட் ஆகாது. பக்கத்துல இருக்கிற கணேசன் கிட்ட ஆனா பிரிண்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, அடிக்கடி இந்த பிரிண்டருக்கு இதே வேலையா போச்சு, கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கறதுக்காக பிரிண்டர் எல்லாம் வாங்கி தான் வச்சிருக்காங்க, ஆனா அந்த பிரிண்டரும் வயசானதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட அனுப்பி வைப்பாங்க, நீ என்ன பண்றனா காசை வாங்கிட்டு மேனுவலா எழுதி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவரே சொல்லிட்டார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த 10 நாள் 20 நாள் டியூ இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டாந்து கட்டுவாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாத்தையும் இவர் எடுத்து வச்சுக்கிறாருங்க. லெட்ஜர்ல இவர் யார் யார் பணத்தை எல்லாம் எடுத்தாரு அப்படின்றத ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. 100 200 500 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய பேக்ல பணம் எல்லாம் கலெக்ட் ஆயிட்டே இருக்குது. அப்பப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் கையில வச்சிருக்கிற அந்த கீ செயினை அந்த பிரிண்டர் கிட்ட கொண்டு போகும்போது அந்த குண்டு கரெக்டா வந்து அந்த மேக்னெட்ல ஒட்டிக்கும். அந்த நேரம் பார்த்து பிரிண்டர் ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்பப்ப பிரிண்டர் ஒர்க் ஆகுது, அப்பப்ப பிரிண்டர்
ஒர்க் ஆகுறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பிரிண்டர் ஒர்க் ஆகல அப்படின்ற டைம்ல எல்லாம் பணத்தை அடிப்பாரு. அது மட்டும் இல்லாம கணேசனா அப்பப்போ ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு பொண்டாட்டிய பாக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவாருங்க. அந்தந்த கேப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி ஒரு லெட்ஜர்ல நோட் பண்ணி வச்சுக்குவாரு, பணத்தை பேக்ல போட்டு வச்சுக்குவாரு. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாருங்க. உன்னை நம்பி தாண்டா இறங்கி இருக்கிறேன், ப்ராஃபிட் பண்ணாமலா இருந்துராத, ப்ராஃபிட்டோட வா அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவர் கம்பெனில வச்சு ட்ரேட் பண்றாருங்க. அப்பப்ப இந்த பிரிண்டர் பிரச்சனை வரத அந்த இபி ஆபீஸ்ல இருக்கக்கூடிய கோபின்ற அதிகாரி கவனிச்சிடுறாரு. அது என்ன அவனோட பிரிண்டர்ல மட்டும் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி கேட்க கணேசனா குரல் கொடுக்குறாரு. ஏன்னா கணேசனா எப்பப்பெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் ஹீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாரு இல்லையா, அதனால ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ப்ராப்ளமும் வராது, மேனுவலா என்ட்ரி பண்றதுனால பில் மிஸ் மேட்சோ இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நான் பொறுப்பேத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில அவர் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. அதே சமயம் ஹீரோ அந்த பணத்தை எடுக்கிறத நிப்பாட்டாம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பணத்தை கொண்டு போய் ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாரு, ஃப்ரெண்டு ஸ்டாக் மார்க்கெட்ல போடுறாரு, ப்ராப்பரா அந்த கம்பெனியோட செட்டப்பை யூஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் பண்ணி ப்ராஃபிட்டை புக் பண்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு புதுசா ஒரு ஐடியா வருது. அது என்ன ஐடியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏரியால புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்டர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி விளம்பரப்படுத்துறேன். பணத்தை வட்டிக்கு விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% தான் ரிட்டர்ன் கிடைக்கும், ஆனா நம்ம 20% ரிட்டர்ன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நிறைய பேர் அந்த கம்பெனில கொண்டாந்து பணத்தை போடுவாங்க, நான் அந்த பணத்தை உன்கிட்ட கொடுப்பேன், நீ உள்ள நான் வெளியே, நீ நம்ம பிளான் பண்ண மாதிரி 60% ரிட்டர்னை எடு, 20% ரிட்டர்னை நம்ம கிளைண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம், பேலன்ஸ் நமக்கு லாபம் தான். இந்த இபி ஆஃபீஸ் பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு அந்த கம்பெனியை நம்ம வந்து பிரைம் இன்கமா ரன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ முடிவெடுக்கிறாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட கதைக்கு வருவோம். நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா லீஸுக்கு பணத்தை வாங்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா கொண்டு போய் ரெண்டை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஏமாந்த மாதிரி மத்தவங்களை ஏமாத்துற ஐடியால இல்ல அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. இப்படி பண்ணா நம்ம ஹீரோனுக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இல்லையே, அப்ப நம்ம ஹீரோயின் என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா வீட புடிச்சு கொடுத்துட்டு அவங்க கொடுத்த லீஸ் அமௌண்ட்ல கொஞ்சம் பணத்தை மாசம் மாசம் ரெண்டுக்கு போற மாதிரி பண்ணிட்டு பேலன்ஸ் பல்கா இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அதிக ரிட்டர்ன்ஸ் எடுத்துட்டு அந்த ரிட்டர்ன்ஸை இவங்க வச்சுக்கிட்டு அந்த அசல் பணத்தை மாசம் மாசம் ஹவுஸ் ஓனர்ஸ்க்கு ரெண்டா போற மாதிரி பண்ணிடலான்றது தான் ஹீரோயினோட பிளானுங்க. ஒரு கிளைண்ட் ரெண்டு கிளைண்ட் இல்லங்க, ஏகப்பட்ட பேரு இவங்க கிட்ட லீஸுக்காக பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கேபிட்டல் அமௌண்ட் அப்படின்றது ஜாஸ்தி ஆகும் போது ரிட்டர்ன்ஸும் ஜாஸ்தி ஆகத்தானே செய்யும். யாரை நம்பி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த கம்பெனியை ஆரம்பிக்கிறாரு. அங்க கட் பண்ணா ஜானகி மற்றும் ஜாக்கியோட கதைக்கு வருவோம். அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் ரைஸ் ஆகி பணம் வந்துகிட்டே இருக்குதுங்க. இவங்க அந்த பணத்தை நிப்பாட்டவே இல்ல, அதுல ஒரு பங்கை எடுத்து படம் எடுக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய மொத்த பணத்தையும் நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிட்டர்ன்ஸை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம ஹீரோ மீட் பண்றதுக்காக வராங்க. ஹீரோ கிட்ட மொத்த பணத்தையும் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க. இதே விஷயத்தை தான் நம்ம ஹீரோனும் பண்ணிருப்பாங்க. இப்போ இவருக்கு ரிட்டர்ன்ஸ் வருது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் இபி பில்ஸ் எல்லாத்தையும் பே பண்ணிடுறாருங்க. பேலன்ஸ் இருக்கிற காசெல்லாம் நிறைய ஆடம்பர செலவுகள்லாம் பண்றாரு. கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை மீட் பண்ணி என்கேஜ்மெண்ட்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிடுறாருங்க. ஏன்னா இப்பதான் இவர் பணக்காரர் ஆயிட்டாரு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. இப்ப ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட்டை பாத்தீங்கன்னா ஹீரோட பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படின்னு கேர்ள் ஃப்ரெண்டோட அப்பா பிளான்ல இருந்துட்டு இருக்காங்களாம். அந்த டோல்ல இருந்து மட்டும் மாத வருமானம் 10+ crores வருங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குதுங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய பெரிய மிஸ்டேக் பண்றாரு. அது என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம ஹீரோக்கு காசு இல்லாத டைம்ல எல்லாம் ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர், அதாங்க அந்த அரசியல்வாதியோட பையன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்லையா, இந்த அரசியல்வாதியோட பையன் பாத்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அவர் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காருங்க. அந்த பிசினஸோட மாடல் என்னன்னா, இவங்களோட ஹப்புக்கு ஒரு கண்டெய்னர் வரும். அந்த கண்டெய்னர் பாத்தீங்கன்னா இவரு பொறுப்பேத்துக்கிட்டு அதை ப்ராப்பரா மூவ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா 2 நாள்ல டபுள் த அமௌண்ட் ப்ராஃபிட்டுங்க. அதாவது 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 20 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஹீரோ சின்ன சின்னதா பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, இப்போ இன்வெஸ்டர்ஸோட மொத்த பணத்தையும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட வித்ட்ரா பண்ணி எடுத்துட்டு வர சொல்லிடுறாரு. இதுக்குடா எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிட்டு வர சொன்ன அப்படிங்கும்போது, இல்லடா சின்ன சின்னதா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தனா 2 நாள்ல இந்த 10 கோடியை 20 கோடியா மாத்திடுவான். இன்வெஸ்ட் பண்ண 10 கோடியும் 5 கோடி ரூபாய் ரிட்டர்ன்ஸோட நமக்கு 15 கோடி வந்துரும். 5 கோடியா அவனோட ப்ராஃபிட்டா அவன் எடுத்துப்பான் அப்படிங்கும்போது, இது ட்ரஸ்டபிளா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. நீ எப்படி எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்டோ அந்த மாதிரி அவன் எனக்கு காலேஜ் ஃப்ரெண்டுடா, எல்லா சூழ்நிலையிலேயே எனக்கு உதவி செஞ்சிருக்கான், நம்பி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. எல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கொஞ்சம் பணம் பத்தலங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, இபி ஆபீஸ்ல மறுபடியும் கைவரிசையை காட்டுறதுக்காக இவரோட ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம்னு போனா, ஆல்ரெடி அந்த கோபின்ற உயர் அதிகாரி பில்லிங் செக்ஷன்ல உட்காந்து எல்லாம் நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, நீ ஏன் பிரிண்டர் ஒர்க் ஆகுறதுலன்னு கம்ப்ளைண்ட் பண்ற அப்படிங்கும்போது, அப்பப்போ ஒர்க் ஆகும் சார், அப்பப்போ ஒர்க் ஆகுறதுல அப்படிங்கும்போது, சரி இன்னைக்கு கணேஷ் லீவு, நான் தான் பக்கத்துல உட்காந்து பில் பண்ண போறேன் அப்படின்னு பக்கத்திலேயே உட்காந்துறாரு. அவர் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா நம்மளால பணத்தை அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னு வெளியில வந்து யோசனை பண்றாருங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா தன்வி
மியூசிக்ல எந்திரன் படத்தோட ப்ரொமோஷன் ஒன்னு போயிட்டு இருக்கும். அந்த ஷோக்கு நம்ம ஹீரோ கால் பண்றாருங்க. ரஜினி வாய்ஸ்ல ரஜினி தான் பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாரு. ஆங்கரே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஐயோ தலைவரே, என்கிட்ட வேற உங்க போன் நம்பர் இல்லையே அப்படிங்கும் போது, என் போன் நம்பர் உங்ககிட்ட இல்லையா, நோட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி லைவ்லயே போன் நம்பர் தர வைக்கிறாருங்க. அந்த போன் நம்பர் வேற யாரும் கிடையாதுங்க, உள்ள பில் போட்டுக்கிட்டு இருக்காரு கோபி, அவரோட நம்பருங்க. லைவ்ல போன் நம்பர் ஷேர் ஆச்சுன்னா நம்ம ஆளுங்க சும்மா விடுவாங்களா? செலிபிரிட்டி கிரேஸ்ல எல்லாருமே அந்த நம்பருக்கு டயல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இபி ஆபீஸ்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கோபிக்கு பயங்கர டென்ஷன் ஆகுதுங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ உள்ள என்ட்ரா வராரு. அப்பா நீயே இந்த பில்லிங்க பாத்துக்கோ, கொஞ்சம் நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து வெளியில போயிடுறாரு. இந்த கேப்பை பயன்படுத்தி இவரு கைவரிசையை காட்ட ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த 10 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு போய் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்குறாருங்க. இதை வச்சு நீ பண்ணு, நாளைக்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டாந்து கொடுக்கும் போது இந்த இபி ஆபீஸ்ல யார் யார் பணத்தை எல்லாம் இவர் அடிச்சாரோ அந்த பணத்துல இபி பில்ல கட்டி விட்டுருவாருங்க. அப்புறம் இந்த இன்வெஸ்டர்ஸ் ஆன நம்ம ஹீரோனு ஜாக்கி அவங்களுக்கான பணத்தையும் ப்ராப்பரா கொடுத்துட்டு ஜம்முன்னு ரிட்டர்ன்ஸ் வந்த பணத்தை வச்சு ஜாலியா வாழலாம் அப்படின்றது தான் கைஸ் ஹீரோடைய பிளான். அடுத்த நாள் காலையில எழுந்திருக்கிறாரு. அப்பதான் ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்து சேருது. ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறார் இல்லையா, அவரு ஏதோ ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியில ஈடுபட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க அவரை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்க போறாரு. ஹீரோடைய ஃப்ரெண்ட் சபரியோட அப்பா அம்மா சபரியோட கேர்ள் ஃப்ரெண்டையே பக்கத்துல சேர்த்துக்க மாட்டேன்றாங்க. ஹீரோ தான் போயிட்டு சமாதானப்படுத்துறாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம முழிக்கிறாருங்க. இருந்த எல்லா பணத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. எவன் இவனை கொன்னான்னு தெரியல, கொன்னவன் அந்த 10 கோடி ரூபாய் பணத்தையும் அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. இப்போ நம்ம ஹீரோ விழி பிதுங்கி நிக்கிறாருங்க. இது ஹீரோக்கு மட்டும் பிரச்சனை ஆகலங்க, ஹீரோ நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்க இல்லையா நம்ம ஹீரோனுக்கும் பிரச்சனை ஆகுது. நம்ம ஹீரோன் அந்த ரிட்டர்ன்ஸ் வச்சு தான் வாடகை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வாடகை கொடுக்கல அப்படின்னு ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் லைனா கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தலைமறைவாகுறாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க டெனன்ட் கிட்ட போய் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது பெரிய பிரச்சனையா வெடிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பணம் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இபி ஆபீஸ்ல இருந்து போய் எல்லாத்தோட வீட்லயும் பவரை கட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா இந்த கமர்ஷியல் பில்டிங்ல இருக்கக்கூடிய பவர் சப்ளை எல்லாம் கட் பண்றாங்க. தியேட்டர்ல படம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தியேட்டர்லயும் கரண்ட்டை கட் பண்ணி விடுறாங்க. இப்போ மக்கள் எல்லாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆல்ரெடி பில் பே பண்ணியாச்சு, நீங்க பில் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூஸ புடுங்குறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இபி ஆபீஸ்ல ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்ட்டு. கோபி நம்ம கணேசனா கிட்ட நீ பாத்துக்கிறேன்னு சொன்னல, நீ என்ன நடந்திருக்கு பாத்தியா அப்படிங்கும் போது, இது வரைக்கும் நான் இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸை பார்த்ததே இல்ல, நானே குழம்பி போய் தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறாருங்க. இப்ப டிவில ஹீரோ பத்தின நியூஸை போட்டு வறுத்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ போலீஸ்ல மாட்டிக்கிறாரு. ஹீரோவை தொடர்ந்து ஹீரோனும் வீட்டை லீஸுக்கு விடுறன்ற பேர்ல லைசென்ஸே இல்லாத ஒரு கம்பெனியை ரன் பண்ணி பணம் மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோனும் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்கியோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்ற பேர்ல மக்களுடைய பணத்தை மோசடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போலீஸ்ல மாட்டிக்கிறாங்க. ஆக மொத்தம் இவங்க 4 பேரும் இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்த ஜீவாவை யாரோ ஒருத்தங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலோட சிசிடிவி கேமரால பார்த்து எல்லாருமே ஷாக் ஆனாங்க இல்லையா. ஜீவாவை கடத்திட்டு போனது வேற யாரும் கிடையாதுங்க, அந்த வடப்பு பிடிச்ச போலீஸ் ஆபீசரான கல்யாண சுந்தரம் தான் அப்படின்ட்டு. பட் அது ஏன் எதுக்குன்னு இப்போதைக்கு தெரியல. மறுபடியும் இந்த கதை பாஸ்ட்டுக்கு வருது. ஸ்டடியில இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. உன்னை நம்பின என்னை ஏமாத்திட்டல அப்படின்ற மாதிரி அழுவுறாங்க. அதே சமயம் அந்த பொண்ணோட அப்பா வந்து, நல்ல வேலைமா இவனை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது, கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோவை அத்து விட்டு போயிடுறாங்க. இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களையா போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரணை பண்றாங்க. நீங்க மோசடி பண்ண பணம் எங்க, அந்த பணத்தை கொடுங்க அப்படின்ட்டு. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி நான் பணத்தை எல்லாம் கொண்டு போய் ஹீரோ கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ கிட்ட விசாரணை பண்ணா இந்த பணத்தை எல்லாம் கொண்டு போய் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்தேன், என் ஃப்ரெண்டு செத்து போயிட்டான், இப்போ அந்த பணம் என்கிட்ட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக மொத்தம் இவங்க யார்கிட்டயுமே பணம் இல்லன்னு தெரிய வருதுங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த ஜானகி இருக்காங்க இல்லையா, ஹீரோ பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு நான் உங்களை ஏமாத்தல, ஆனா பணம் என்கிட்ட இல்ல அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்து இவங்க 4 பேர்த்த என்கவுண்டர் பண்றத பத்தி போன்ல பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கேட்டுறாருங்க. இங்க இருந்தோம்னா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டுட்டு இவங்க 4 பேரும் எப்படியோ தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறாங்க. இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோ கிட்ட பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடைய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோ சொல்றாரு என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன், எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கும் போது, எத்தனை நாள்னு கரெக்டா சொல்லு அப்படிங்கும் போது அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் கிட்ட இருந்து தலைமறைவாயி இவங்க கர்நாடகாக்கு போய் ஒரு ஹோட்டல் வச்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க போல. அந்த டைம்ல தான் ஹீரோனுடைய பையனான ஜீவாவை பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து கிட்னாப் பண்ணி இருந்திருக்காங்க. யார் கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா போலீஸ் ஆபீசர் கல்யாண சுந்தரம் அப்படின்றது தெரிய வருது. ஒருவேளை இவங்களை பிடிக்கிறதுக்கான பிளானா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க திங்க் பண்றாங்க. ஜீவாவை நினைச்சு நம்ம ஹீரோனே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோ சொல்லுவாரு நான் இத்தனை நாளா ஜீவா வளர்த்திருக்கேன், அவன் பேருக்கு என்ன அப்பான்னு கூப்பிடல, நான் அவனை என்னோட மகனா தான் பாத்திருக்கேன், அவனுக்கு ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், கண்டிப்பா காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. பார்த்தா இந்த கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னா இவங்க வீட்லயே வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காருங்க. அப்பதான் இந்த கல்யாண சுந்தரம் எதற்காக இந்த பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற கதையை நம்ம கிட்ட சொல்றாரு. கல்யாண சுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் மத்தியில நல்ல பேர் வாங்கின ஒரு ஆபீசர் தாங்க, ஆனா கொஞ்சம் ரக்கடான ஒரு ஆளு. இவருக்கு இன்னொரு முகம் இருக்கு அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன முகம் அப்படின்னா, மேலாப்ல மக்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி இருந்துட்டு பின்பக்கமா பெரிய
பெரிய கார்ப்பரேட்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் துணை போயிருந்திருக்காருங்க. பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்வாருங்க. நியாய தர்மமே கிடையாது. இவருக்கு பணம் தான் முக்கியம். ஏன் அந்த அளவுக்கு பணத்து மேல ஒரு வெறி அப்படின்னா, இவர் ரிட்டையர்ட் ஆகும் போதே ஒரு செல்வந்தரா இருக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கனவுங்க. இவர் சர்வீஸ்ல இருக்கும் போதே உச்சகட்ட பணத்தையும் பாத்தீங்கன்னா இவர் சம்பாரிச்சிட்டாருங்க. ஒன்ஸ் இவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பணத்தை அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்திருக்காரு. அப்பதான் இந்த பெட்டிங் ஆப்பை பத்தி எல்லாம் இவருக்கு தெரிய வந்திருக்குதுங்க. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் பண வெறி அப்படின்றது அடங்கவே இல்லைங்க. அதுல பணத்தை போட ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஆரம்பத்துல கொஞ்சமா பணம் போடும்போது நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்குது. மறுபடியும் நிறைய பணத்தை போட்டு மொத்தமும் நக்கிட்டு போயிடுச்சுங்க. அவரோட வாழ்க்கை வறுமை கோட்ல ஆரம்பிச்சுதான் உச்சத்தையும் அடைஞ்சிருப்பாரு. ஆனா இவர் இந்த பெட்டிங் அப்ளிகேஷன்ல பணம் போட்டதுக்கு அப்புறம் இவரோட வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நின்றும். முதலாவது வேலை இருந்தது, அதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம். இப்பதான் இவர்கிட்ட வேலை இல்லையே, ஆனா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற வெறி இருக்குது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபைல்ஸ் பத்தின டீடைல் இவருக்கு தெரிய வந்திருக்குது. சோ இவங்கள பத்தி இவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அவரோட போலீஸ் மூளையை பயன்படுத்தி இவங்க பயங்கரமா ஸ்கேம் பண்ணி பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சவங்களுக்கு எக்ஸிட் பாயிண்ட் தெரியாம ஒரு இடத்துல லாக் ஆயிட்டாங்க அப்படின்றது தெரிய வருது. சரி, இவங்களை யூஸ் பண்ணி நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இவங்களோட பையனான ஜீவாவை கடத்தி வச்சிருக்காங்கன்றது தெரிய வருது. நான் என் பையன்ட்ட பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இவரும் பேச வைக்கிறாருங்க. ஒரு அபடனால ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா பையனை வீல் சேர்ல உட்கார வச்சு வீல் சேரை செயின்ல போட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ரொம்ப நேரம் பேச விடல, போனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட டிமாண்ட் வைக்கிறான். எனக்கு திரும்பவும் கோடிகள்ல பணம் வேணும், அந்த பணத்தை ரெடி பண்றதுக்கான திறமை இருக்கு, அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தா நான் உன் பையனை ரிலீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம சரி அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. ஆனா நம்ம ஜாக்கி பயங்கரமா ஹீரோவை திட்டுறாரு. பணத்தை கொண்டாந்து கொடுனா எங்க இருந்துடா பணத்தை கொண்டாந்து கொடுக்கறது அப்படின்ட்டு. அதே சமயம் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க, என் பையனை காரணமா வச்சு நான் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிட்டேன், மறுபடியும் என் பையனுக்காக நிறைய தப்பா செய்ய வைக்காத அப்படின்ட்டு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, சாதாரண ஆள்லாம் கிடையாது, ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசனை பண்றாருங்க. கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணும்போது தான் ஹீரோக்கு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஹீரோவும் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டும் லவ் பண்ணிட்டு இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கும். நைஜீரியால பாத்தீங்கன்னா ஃபேக் டோல் போட்டு மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு ஸ்கேம் பண்ணி இருந்திருக்காங்க, கடைசியில மாட்டிக்கிட்டானுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லியிருப்பாங்க, நீ ஏன் நைஜீரியா வரைக்கும் போற, இந்தியாலேயே அந்த மாதிரி நிறைய கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்ட்டு, அது எப்படி மக்களுக்கு தெரியாம போகும் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு. அப்பதான் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்றாங்க, நீ டெய்லி போயிட்டு வர ரூட்ல திடீர்னு டோலை போட்டு காசை கொடுன்னு கேட்டா நீ காசை கொடுத்துட்டு போறதுக்கு பாப்பியா, இல்ல ப்ரூஃப் கொடு அப்படின்னு அங்க நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பியா, போக தானே பாப்ப. சோ அந்த பாயிண்ட்டை அவனுக்கு யூஸ் பண்ணிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம இருக்கிற டோல்ஸே வந்து ரூல்ஸ் படி எல்லாம் கிடையாது. சிட்டியில இருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் தான் வந்து டோல் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. ஆனா சிட்டிக்குள்ளேயே டோல் எல்லாம் இருக்கதான் செய்யுது. அதுக்கு பின்னாடி யார் யாருக்கெல்லாம் செட்டில்மெண்ட் போகணுமோ அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கரெக்டா போயிடும். அதனாலதான் இதெல்லாம் ரன் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி ஹீரோட கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஜாக்கி கிட்ட எனக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்றா, ஏடிஎம்மா, ஜுவல்லரி ஷாப்பா இல்ல பேங்கா, எதை உடைக்கணும் அப்படின்னு கேட்க, நம்ம எதையும் உடைக்க போறது கிடையாது, ஸ்கேம் பண்ண போறோம் அப்படின்றாருங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி சிட்டியில இருக்கக்கூடிய டோலுக்கு எதிராக ஒருத்தன் கேஸ போட்டு அந்த டோலை மூட வச்சுட்டாங்க. மூடின டோலை பாத்தீங்கன்னா திரும்ப திறக்க போறோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல ஒரு அறிவிப்பை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ரேண்டமா போய் அந்த டோலை ஓபன் பண்ணி உட்கார போறோம். அந்த வழியா வர வண்டி வாகனங்கள் கிட்ட எல்லாம் நம்ம கேஷ் வாங்க போறோம். ஷேர் மார்க்கெட்ல என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் இவங்களோட என்ட்ரி பாயிண்ட். எக்ஸிட் பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான அந்த டார்கெட்டட் அமௌண்ட். அந்த அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் எக்ஸிட் அடிச்சுட்டு எஸ் ஆயிருவாங்க. எல்லா ஸ்கேமுக்குமே எழுதப்படாத ஒரு விதி இருக்குது. அது என்ன அப்படின்னா, எந்த ஸ்கேமையுமே கண்டினியூஸா பண்ண முடியாது. சைனால ஒருத்தன் பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஆசையோட ஒரு மிகப்பெரிய பணக்காரருடைய பையனை கிட்னாப் பண்றான். போலீஸ் கிட்ட போனேன்னா பையனை கொண்டுருவேன், நான் கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி மிரட்டி இருந்திருக்கான். அந்த தொழிலதிபரும் பணத்தை கொடுத்துட்டு பையனை காப்பாத்திட்டான். அந்த கிட்னாப்பின் மூலமா அவனுக்கு கிடைச்ச அமௌண்ட் அப்படின்றது 2 கோடி ரூபாய். அந்த 2 கோடி ரூபாயை அவன் கண்ட மணிக்கு செலவு பண்ணி சீக்கிரமாவே அந்த பணம் எல்லாம் தீந்து போயிடுச்சு. அதனால இவன் என்ன பண்ணிருக்கானா, மறுபடியும் கிட்னாப் பண்ணிருக்கான். இந்த வாட்டி இந்த பையனை இல்ல தொழிலதிபரை. அந்த தொழிலதிபரை கிட்னாப் பண்ணி பணம் எல்லாம் கேட்க கிடையாது, உன்ன மாதிரி என்னைக்குமே பணக்காரனா இருக்கிறதுக்கான வழியை சொல்லு அப்படின்னு கேட்டிருந்திருக்கான். அதுக்கு அந்த தொழிலதிபர் சொல்லி இருந்திருக்காரு, ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணு, அந்த பிராண்ட் மூலமா ஒரு புது ப்ராடக்ட்டை அறிமுகப்படுத்தி வை, அந்த புது ப்ராடக்ட்டுக்கு பேட்டர்னை வாங்கி வை, அந்த ப்ராடக்ட்டை மக்கள் வாங்கினாலும் சரி, அதே ப்ராடக்ட்டை பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் பயன்படுத்தினாலும் சரி, உனக்கான பேட்டன்ட் அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பேட்டன்ட் மூலமா உனக்கு வருமானம் அப்படின்றது வந்துகிட்டே இருக்கிறதுனால நீ என்னைக்குமே கோடீஸ்வரனா இருப்ப அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை கொடுத்திருந்திருக்காருங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த கிட்னாப்பர் பாத்தீங்கன்னா ஒரு பிராண்டை உருவாக்கி ஒரு ப்ராடக்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு இப்ப சைனால ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா இருந்துகிட்டு இருக்கிறான். நீங்க தானே சார் சொன்னீங்க சாகர வரைக்கும் பணம் வேணும் அப்படின்ட்டு, அப்படி சாகர வரைக்கும் பணம் வேணும்னா இந்த ஐடியாவை தான் சார் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரீஷியனை நம்ம ஹீரோ கூட்டு வராருங்க. அந்த எலக்ட்ரீஷியன் பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி இருந்திருக்காரு. மெயின் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தயாரிச்சிருக்கிற மிஷினை ஆன் பண்ண உடனே கரண்ட் வந்துருதுங்க. ஜெனரலா அவர் தயாரிச்சிருக்கிற மிஷின்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வாட்டர் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினுங்க. சயின்டிபிக்கா அந்த மிஷினை பத்தின டீடைல் எனக்கு தெரியல, பட் இப்படிதான் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதுங்க. சோ ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த டோல்கேட் மூலமா நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் இல்லையா, அந்த பணத்தை கொண்டாந்து இவங்க கிட்ட கொடுத்து இந்த ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ண வச்சு அந்த பேட்டன்ட்டை உங்க
உங்க பேர்ல மாத்திக்கிட்டா இது சந்தைக்கு வரும்போது யார் இந்த மிஷினை வாங்கினாலும் உங்களுக்கான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி சாகர வரைக்கும் பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்ற மாதிரி ஐடியாவை கொடுக்குறாருங்க. அந்த மிஷினை தயாரிச்சவரும் இந்த பேட்டன்ட்டை இந்த கல்யாண சுந்தரத்துக்கு சேல் பண்றதுக்கு ரெடியா தாங்க இருக்கிறாரு. ஆனா அவர் ஒரு பெரிய அமௌண்ட்டை எதிர்பார்க்கிறாரு. கல்யாண சுந்தரம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போ இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ஜாக்கியோட ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக போறாங்க. எங்க கிட்ட ஒரு கதை இருக்குது, அந்த கதை வந்து கொரியன் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கான லுக் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே வயசான ஆட்கள் மாதிரி அவங்களோட லுக்கை எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்க மேக்கப் போட்டுக்கிறதுக்கான காரணம் ஒரு நியூஸ் எடிட்டர் மூலமா அந்த டோல்கேட் வந்து சிட்டில ரீஓபன் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் மக்களுக்கு தெரியணும். ஏன்னா சடனா ஓபன் பண்ணா எல்லாரும் பேனிக் ஆயிருவாங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். சோ நியூஸ் பேப்பர்ல ஆல்ரெடி இந்த நியூஸ் வெளியில வந்து அதுக்கப்புறம் அந்த வழியா வண்டி வாகனங்கள் வந்ததுன்னா நம்ம ஃபியர் இல்லாம பணத்தை அடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இப்போ அந்த எடிட்டரோட வீட்டுக்கு ஹீரோ போறாருங்க. பீஸா டெலிவரி பாய் மாதிரி அங்க போய் பீஸாவை கொடுக்குறாரு. அந்த பீஸால ஃபுட் பாய்சன் கலந்திருக்கும். அந்த பீஸாவை சாப்பிட்ட உடனே அவர் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அந்த கேப்ல நம்ம ஹீரோயின் நாளைக்கு வரப்போற தலைப்புச் செய்தியை அவரோட லேப்டாப்ல ரெடி பண்ணி இப்பவே அப்லோட் கொடுக்குறாங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட், அப்லோட் ஆக மாட்டேது. அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்குள்ள இருந்து அப்லோட் பண்ணாதான் அப்லோட் ஆகணும்ன்ற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. உடனடியா இவங்க அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு போறாங்க. ஆனா அங்கதான் செக்யூரிட்டி இருப்பாங்களே, செக்யூரிட்டியை தாண்டி எப்படி உள்ள போறது அப்படின்ட்டு அங்கேயும் பீஸா டெலிவரி பண்ண வந்த மாதிரி போய் சொல்லி செக்யூரிட்டி கிட்ட அந்த நியூஸ் பேப்பர் எடிட்டர் மாதிரியே போன்ல மிமிக்ரி பண்ணி பேச வச்சு டைவர்ட் பண்ணி விட்டுட்டு பாத்ரூம்குள்ள போய் உட்காந்து இந்த தலைப்புச் செய்தியை அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. சோ இந்த தலைப்புச் செய்தி வந்து உள்ள கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட்டுக்கான வேலை நடக்க ஆரம்பிக்குதுங்க. அடுத்த நாள் அதே ஓல்டு மேன் கெட்டப்போட நம்ம ஹீரோவோட அந்த ஷேர் மார்க்கெட் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாரு. எப்படிரா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது முன்ன மாதிரிலாம் கம்பெனிக்குள்ள எதுவும் பண்ண முடியறது இல்ல, அது மட்டும் இல்லாம ஷார்ட்கட்ல கிடைக்கிற பணம் எதுவுமே நிலைக்க மாட்டேது, ஏதோ இருக்கண்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, நான் ஒரு பெரிய சம்பவம் பண்ணலான்னு இருக்கிறேன், அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படும் அப்படின்ட்டு. மறுபடியுமா அப்படின்னு ஒரு ஷாக்கா வர்றாரு. ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி கேட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்றாருங்க. பட் அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. இப்போ இந்த டோல்கேட்டை ஓபன் பண்ண போறாங்கன்னு மக்களுக்கு தெரிஞ்சாலும் மினிஸ்டர்ஸுக்கும் போலீஸுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் இல்லையா, அவங்களையும் மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ பிளான் பண்றாருங்க. இந்த மினிஸ்டர் ரெகுலரா மசாஜ் எல்லாம் எடுத்துப்பாரு போல. அப்ப மசாஜ் பண்ற பர்சன் மாதிரி மினிஸ்டர் கிட்ட ஹீரோ நெருங்குறாருங்க. மினிஸ்டர் அசந்த நேரமா பார்த்து மினிஸ்டரோடைய மொபைல் போன்ல இருந்து அவரோட வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணி அவருடைய அப்ரூவல் மூலமா தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க ஆளுங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த மினிஸ்டரோட ஆட்கள் அந்த டோலுக்கு எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி பாத்துப்பாங்க அப்படின்றது தான் ஹீரோட பிளான். நினைச்ச மாதிரியே இதை பண்ணலாம்னு நினைச்சா மினிஸ்டர் அவரோட மொபைல் போன்ல பாட்டை போட்டு விட்டுட்டு ஆட ஆரம்பிச்சிருவாருங்க. மொபைல் போன்ல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும்போது எப்படி போன்ல பேசுறது, இந்த பிளானை டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா, ஐபோனை பொறுத்த வரைக்கும் கால் ஃபார்வர்டிங் பண்ண முடியும், மியூசிக் பிளே ஆயிட்டு இருக்கும் போதே நீ செட்டிங்ஸ்ல போயிட்டு கால் ஃபார்வர்டிங்ல உன்னோட நம்பரை போட்டு வச்சிரு, மினிஸ்டரோட ஆட்களை நாங்க இங்க இருந்து கால் பண்ண வைப்போம், அப்ப அந்த கால் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வரும், நீ மினிஸ்டரோட வாய்ஸ்ல உன் போன்ல இருந்தே பேசலாம் அப்படின்ற ஐடியாவை கொடுக்க ஹீரோ அதை ஃபாலோ பண்றாரு. இது எக்ஸிக்யூட் ஆகுது. மினிஸ்டரோட ஆட்களும் பாத்தீங்கன்னா அது நம்ம டோல் தான் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா ஜாக்கி வீட்ல உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்பதான் தெரிய வரும், ஜாக்கியை வச்சு அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் படம் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இல்லையா, வெயிட் பண்றேன்லாம் சொல்லியிருந்தார் இல்லையா, ஆனா அவர் ஏமாத்திட்டு வேற ஒரு நபரை வச்சு படம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாருங்க. அதெல்லாம் டிவில நியூஸா வரும்போது இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, மாறு வேஷத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாருங்க. நான் வந்து மினிஸ்டருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் கேட்கும்போது இந்த மாதிரி ஃபேக் டோல் போட்டு ஸ்கேம் பண்ண போறாங்கன்னு இவரே போட்டு கொடுக்குறாருங்க. உடனே இந்த மினிஸ்டரோட ஆளுங்களுக்கு போலீஸ்காரங்க போன போடுறாங்க. இப்போ மினிஸ்டரோட ஆளுங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கிளம்பி வருவானுங்க, எஃப்ஐஆர் எழுதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அமுச்சு விட்டுருங்க, பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம ஹீரோ அமுச்சு வச்சுட்டு இனிமேல் யாராவது டோல் பூத் சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தா கம்ப்ளைண்ட் எடுக்காதீங்க, மினிஸ்டர் கிட்ட இருந்து ஆர்டர் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்ல பேசிக்குவாங்க. இனி எந்த ஒரு ஃபியரும் இல்லாம இவங்க ஸ்மூத்தா அந்த டோலை ரன் பண்ணலாம். இன்னொரு பக்கம் அடியாட்கள் பாத்தீங்கன்னா ஜீவாக்கு ஒழுங்கா சாப்பாடு கொடுக்காம அவன் ஹேண்டிகேப் ஒழுங்கா நடக்க முடியாது அப்படின்னு அவனை ஒரு மாதிரி துன்புறுத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் இருக்காங்க இல்லையா, ஜீவா நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தாங்க. எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் காதல் ஆசை வந்தது, காதலிச்சேன், அந்த காதல ஏமாந்தும் போனேன், என் வயித்துல புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் அது மிஸ்டேக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவாரு, ஜீவா வார்த்தைக்கு வார்த்தை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவான், அது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அதுதான் உண்மை, அவனை நான் என்னைக்குமே அவனை என் மகனா தான் பார்த்திருக்கேன், உங்களை விட எனக்கு அவன் மேல பாசம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவங்க தொடர்ந்து அந்த டோல்கேட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் ஏர்ன் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த எலக்ட்ரீஷியனை வச்சு இந்த வெட்டிங் சுந்தர் இருக்கிறான் இல்லையா, அதாங்க இந்த கல்யாண சுந்தரம், மீடியாக்காரங்க கிட்ட எல்லாம் பேட்டி கொடுத்து இந்த மாதிரி எங்க கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துறாங்க. இதை பார்த்து பலரும் வியந்து போய் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா லைனா இந்த கல்யாண சுந்தரத்துக்கு கால் வர ஆரம்பிக்கும். நான் இன்வெஸ்ட் பண்றேன், நீ இன்வெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஆளுங்க வெளியில ரெடியா இருக்காங்க அப்படின்றது
அப்படின்றது இவருக்கு தெரிய வருதுங்க. இந்த வெட்டிங் சுந்தரம் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோவும் ஹீரோட டீமும் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கான பணமும் இங்க இருக்குது, இந்த பணத்தையும் அந்த ப்ராஜெக்டையும் வச்சுக்கிட்டு அந்த பையனையும் எங்களையும் விட்டுருங்க, நாங்க எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாருங்க. அப்பதான் வெட்டிங் சுந்தரம் பாத்தீங்கன்னா தன்னோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிப்பாரு. நான் ஜீவாவை விடுறேன்னு சொன்னனே தவிர உங்களை விடுறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு. எங்களை விடுறேன்னு தானே சொன்னீங்க அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை நான் விட்டேன்னு வையேன், என்னைக்கா இருந்தாலும் எனக்கு எதிராக நீங்க மாறுவீங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு எதிராக பிளான் போட்டு ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதனால நான் உங்களை உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கன் எடுத்து வைக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோ நான் ஜீவா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜீவாக்கு போன் அடிச்சு கொடுக்குறாங்க. எப்படியோ கடைசியா பேசணும்னு ஆசைப்படுவானே, பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோ ஜீவா கிட்ட அங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்க 2 பேரு. அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க அந்த இடம் ஃபேக்டரி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். உனக்கு அப்பா நம்பர் தெரியும்ல, அப்பா நம்பருக்கு லொகேஷனை போட்டு விட்டுட்டு எழுந்து ஓடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியா அவன் டக்கு டக்குன்னு டைப் பண்ணி அந்த லொகேஷனை போட்டு விட்டு எழுந்து ஓட ஆரம்பிச்சிடறான். தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. ஜீவானால எழுந்திருச்சு நடக்க முடியும், ஓட முடியும், எல்லாமே பண்ண முடியுங்க. அவன் ஹேண்டிகேப் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் அப்படின்றது தெரிய வருது. எதற்காக அந்த பையன் ஹேண்டிகேப் மாதிரி நடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பையனை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து தான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக இவங்க போயிருந்திருப்பாங்க. அந்த ஸ்கூல்ல இந்த பையனை சேர்த்துக்க மாட்டாங்க, அட்மிஷன்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவனை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்காக கூட்டு போகும்போது இவன் கீழே விழுந்து வாரி இருந்திருப்பான். அப்ப கால் அடிபட்டு இருந்திருக்கும். இந்த சீட்டு கிடைக்கலன்ற சோகத்துல கிளம்புவாங்க. அப்ப இந்த பையன் நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருப்பான். அவனை பார்த்ததும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க பையன் ஹேண்டிகேப்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டிகேப்புக்காக எல்லா ஸ்கூல்லயுமே சீட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த சீட்டை இந்த பையனுக்கு தூக்கி கொடுக்குறாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சூழ்நிலையில இந்த பையனுக்கு அந்த சீட்டு கிடைச்சிருச்சு. இவன் ஸ்கூலிங் முடிக்கிற வரைக்கும் ஹேண்டிகேப் மாதிரியே நடிக்க சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி இருந்திருப்பாருங்க. அது மட்டும் இல்லாம அப்பா சொல்லாம என்னைக்குமே நீ நடக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் ப்ராமிஸ் வாங்கி இருந்திருப்பாரு. அதனாலதான் இவ்வளவு சம்பவங்களுக்கு நடுவுலையும் இந்த பையன் ஹேண்டிகேப் மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். இதெல்லாம் தெரிஞ்ச வெட்டிங் சுந்தரம் செம்ம டென்ஷனாக டக்குன்னு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கண்ணை இவங்க எடுத்துட்டு மிரட்டிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்போ இவங்க பையனை காப்பாத்தி ஆகணும். பையன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா ஹீரோ சொல்றாரு, அவனுக்கு வந்த கால்ல பாடி அப்படின்ற ஒரு பேரை நான் பார்த்தேன். அப்போ பாடியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது சப்போஸ் அங்க இல்லனா என்ன பண்றது அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா இபி ஆபீஸ்ல வேலை பார்க்குற கணேசன் கிட்ட உதவி கேட்கிறாரு. நான் சொல்லும் போது நீங்க கரண்ட்டை கட் பண்ணணும் அப்படின்ட்டு. பாடியில் இருக்கக்கூடிய ஃபேக்டரியை இவங்க கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க பவர் கட் பண்ணி விடுறாங்க. சோ அந்த கேப்பை பயன்படுத்தி அடியாட்களை எல்லாம் அடிச்சு போட்டு பையனை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறாருங்க. பவர் கட் ஆன உடனே பாத்தீங்கன்னா இவங்க செஞ்சு வச்சிருக்கிற அந்த டிவைஸ் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெட்டிங் சுந்தரம் அந்த எலக்ட்ரீஷியனுக்கு போன போட்டா அது டம்மி மிஷின் அப்படின்னு தெரிய வருதுங்க. சோ அந்த மாதிரி அது ஒரு மிஷினே கிடையாது, சும்மா மோட்டர் போட்டு தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி வந்துட்டா நடிச்சிருந்திருக்காங்க. பலதரப்பட்ட போராட்டத்துக்கு பின்னாடி இந்த பையன் தப்பிச்சு வந்துடுறான். அம்மானு ஓடி விடாம அப்பவும் அப்பானு ஓடி வந்து தான் ஹீரோ கட்டி பிடிப்பான். அங்கதான் இன்னொரு தாறுமாறான ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்த பணத்தையும் கொண்டு போய் ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் சபரி கிட்ட கொடுத்து சபரி செத்து போனதுக்கு அப்புறம் எல்லா பணத்தையும் இழந்தார் இல்லையா, சபரியை கொன்னது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த வெட்டிங் சுந்தரம் அப்படின்ற இந்த போலீஸ் ஆபீசர் தான். இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்து இவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்குற மாதிரியே நம்ம பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வெட்டிங் சுந்தரத்தையும் லாக் பண்ணி இவங்க பணத்தை சம்பாதிச்சிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க குடும்பமா மாறுறாங்க. யார் யார்கிட்ட இருந்தாலும் முதல்ல இவங்க பணத்தை ஏமாத்தினாங்களோ அவங்களோட பணத்தை எல்லாத்தையுமே கொண்டு போய் செட்டில் பண்ணிடுறாங்க. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கடைசியா ஒரு சம்பவம் பண்ண போறேன், அதுக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு இருந்திருப்பாரு இல்லையா, இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கான ஒரு அசைன்மெண்ட்டை தான் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இருந்திருப்பாரு. ஃப்ரெண்டும் சரியான நேரத்துல வந்து இவங்களை காப்பாத்தி இருந்திருப்பாரு. இனி இந்த ஸ்கேம் இந்த ஃப்ராடுகள் எல்லாம் பண்ணாம இவங்க புது ரூட் எடுத்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.